ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட அன்றாட சமையலில் மிகவும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தான் தக்காளி. சாம்பார், ரசம், குழம்பு, சாலட் அப்படின்னு பல வகையான உணவுகளில் தக்காளியை பயன்படுத்துகிறோம். தக்காளியை ஜூஸாக குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? எப்படி இதை தயாரிக்கணும்? யாரெல்லாம் குடிக்கலாம்? யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? தக்காளியை தினசரி எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம்? அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தக்காளி ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு தக்காளியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தக்காளியில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால உடலுக்கு திரவத்தை வழங்கக்கூடிய உணவுகளில் தக்காளியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதோடையே விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, போலேட், பொட்டாசியம், லைகோஃபின், பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே தக்காளியில் நிறைஞ்சிருக்கு. தக்காளி ஜூஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளியில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துனா லைகோஃபின்னு சொல்லலாம். இது ஒரு கரோட்டினாய்டு வகையை சேர்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு. நம்ம உடம்புல உருவாகும்ல அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உதவியாக இருக்குது. தக்காளியோட சிவப்பு நிறத்துக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றும் இந்த லைகோஃபின் தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தக்காளியை சமைக்கிறதுனால அது லைகோஃபினை உடல் பயன்படுத்துகிற திறன் சில சூழ்நிலைகளில் அதிகரிக்கலாம். ஆனால் பச்சை தக்காளியாக மட்டும் இல்லாமல் சமைச்ச தக்காளியும் நல்ல உணவாக இருக்குது. லைகோஃபின் நிறைந்த உணவுகள் இருக்குல்ல, அது இதயம், நாள்பட்ட நோய்களோட அபாயத்தோட தொடர்புடையதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் நோயை கட்டுப்படுத்தாதுங்க. சமச்சீரான உணவு, உடற்பயிற்சியோட தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். சரி வாங்க, தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு அமைப்போட இயல்பான செயல்பாட்டுக்கு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். தக்காளி ஜூஸ் குடிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். போதுமான தூக்கம், சத்தான உணவு, போதுமான புரதம், பழங்கள், காய்கறிகள், உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களோட தக்காளி ஜூஸையும் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இன்னும் பிற சேர்மங்கள் என்ன பண்ணுன்னா இதயத்துக்கு ஏற்ற ஒரு சமநிலையான உணவு முறையோட ஒரு பகுதியாக இருக்கு. பொட்டாசியம் இருக்குல்ல, இது உடம்போட திரவ சமநிலை, தசை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான பெரியவர்கள் தங்களோட மொத்த உணவில் காய்கறிகள், பழங்களை போதுமான அளவு சேர்த்துக்கொள்வது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் இருக்கிறவங்க தக்காளி ஜூஸை குடிக்கணும். ஆனால் இருந்து மருந்துக்கு மாற்று இல்லைங்க. நீங்கள் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருந்தீங்கன்னா டாக்டர் கொடுத்துருக்க டேப்லெட் எடுத்துக்கணும். அதோடையே தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஜூஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர கடைகளில் கிடைக்கக்கூடிய தக்காளி ஜூஸில் உப்பு இருக்கலாம். அதனால ஃப்ரெஷ் தக்காளி ஜூஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காரணமாக சரும ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக லைகோஃபின் இருக்குல்ல, இது சருமத்தில் சூரிய ஒளியால் ஏற்பட்டிருக்க ஆக்சிடேட்டிவ் சேதத்தோட தொடர்புடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால சன்ஸ்க்ரீன் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெயிலில் போகிறப்ப சன்ஸ்க்ரீனையும் போட்டுட்டு அதோட தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறப்ப டேன்லேருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறதோடையே போதுமான தண்ணீர், அதனால ஒரு நாளைக்கு 2.5 3 லிட்டர் தண்ணீர், காய்கறிகள், பழங்கள், புரதம், நல்ல கொழுப்பு, போதுமான தூக்கம், இது மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப என்றும் இளமையோடு இருக்கலாம். உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாக உங்களை வச்சுருக்கோம்.
உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை தரதுல தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சுவாசிக்கிறப்ப உடலோட இயல்பான செயல்பாடுகளின் போதும் பல ஆக்சிடேட்டிவ் செயல்முறைகள் நடைபெறுது. அதிகப்படியான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்திடலாங்க. இதுக்கு எதிராக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின், விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம உடம்புக்கு தருது. தினசரி உணவில் நீங்கள் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளியில் நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரியை பார்த்தோன்னா குறைவாகவும் இருக்கிறதுனால சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட தக்காளி ஜூஸை குடிக்கிறப்ப அது ஆரோக்கியமான உணவு முறையில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சிரப்பு, அதாவது தக்காளி ஜூஸ் சிரப்பு இருக்குல்ல, அது உப்பு சேர்த்து தக்காளி ஜூஸை நீங்கள் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க இந்த தக்காளி ஜூஸை உங்களோட டயட்டில் ஒரு பகுதியாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தக்காளி ஜூஸோடையே குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகள், நல்ல தரமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இதெல்லாம் செய்கிறப்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கு தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளியில் இருக்கக்கூடிய கரோட்டினைடுகள் விட்டமின் ஏ உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு அது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். தக்காளி ஜூஸோடையே காய்கறிகள், கீரைகள், பழங்களை உணவில் சேர்க்கறது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுல தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி ஜூஸ் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை தருது. கோடை காலத்தில் இந்த தக்காளி ஜூஸை ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அப்படிங்கிற வீதத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கோடை காலத்தில் வரும்ல அந்த நீர் இழப்பை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தக்காளி ஜூஸோடையே ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நீர்ச்சத்து அதிகரிக்கும். நீர்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியங்க. அது குறையிறப்ப பல நோய்கள் வரலாம். அப்படிப்பட்ட நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு தக்காளி ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி ஜூஸில் இருக்கக்கூடிய இயற்கை சேர்மங்கள் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகள் பலவீனமாகிறப்ப தான் கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிப்பட்ட எலும்புகளை வலுவாக்கக்கூடிய சக்தி இந்த தக்காளி ஜூஸ்க்கு இருக்குதுங்க. நல்ல செரிமானத்துக்கு தக்காளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி ஜூஸில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. தக்காளியை வடிகட்டி ஜூஸாக குடிக்கிறதுனால உங்களுக்கு நார்ச்சத்து அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிக்கனாலும் குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். ரெண்டுமே செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தக்காளி ஜூஸோடையே நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றப்ப மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். தக்காளி ஜூஸை வீட்டில் எப்படி ஈஸியான முறையில் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? 2 அப்படி இல்லைனா 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, கொஞ்சோண்டு மிளகு, விருப்பப்பட்டீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். முதல்ல தக்காளியை நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் வடிகட்டாமல் அந்த தக்காளி கூழோடு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வடிகட்டிட்டு சர்க்கரை சேர்க்குறத தவிர்த்துட்டு உப்பும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தேன், மிளகு, எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம். எப்போ இந்த தக்காளி ஜூஸை குடித்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சரியான நேரம் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. காலையில் உணவோட அப்படி இல்லைனா உணவுக்கு இடையில கூட எடுத்துக்கலாம். சிலருக்கு வெறும் வயிற்றில் தக்காளி ஜூஸ் குடிக்கிறப்ப அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவு அசௌகரியம், நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவங்களாம் வெறும் வயிற்றில் குடிக்கிறத தவிர்த்துட்டு உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் தக்காளி ஜூஸ் குடிக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? தக்காளி அப்படிங்கிறது பொதுவாக பலருக்கும் பாதுகாப்பான உணவு தான். சிலருக்கு தக்காளி என்ன பண்ணுன்னா நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வயிற்று அசௌகரியத்தை அதிகரிக்கலாம். அப்படிப்பட்டவங்களாம் அளவை குறைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தவிர்த்துறதே நல்லது. சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் அளவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதனால நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. சந்தைகளில் கிடைக்குள்ள அந்த பாட்டில் டொமேட்டோ ஜூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
தக்காளி அப்படிங்கிறது சாதாரண காய்கறி போல தெரிந்தாலும் இதில் நிறைய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக லைகோஃபின், விட்டமின் சி, பொட்டாசியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தக்காளியை ஆரோக்கியமான உணவு முறையில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தேர்வாக மாற்றியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு உணவு அப்படி இல்லைன்னா ஒரு ஜூஸ் மட்டும் நம்மளோட முழு ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தக்காளி ஜூஸ் குடிக்கிறதோடையே சமச்சீரான உணவு, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, தேவையான மருத்துவ பரிசோதனைகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களோட உடல் எப்பயும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும். அதனால் சந்தோஷமாக வளமாக நீங்கள் வாழலாம். இந்த வீடியோவில் தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த நேரத்தில் குடிக்கணும், தக்காளி ஜூஸை எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தக்காளி ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். இன்னொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.